ஹலோ கைஸ், நான் தான் உங்க ஜெயவேல். நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி தான் இங்கே பேச போகிறோம். அது என்ன ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்? அது ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கோம். அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், இல்லை வாலிபாலாக இருக்கலாம். எந்த விதமான ஸ்போர்ட்ஸாகவும் அது இருக்கலாம். அந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி நம்ம மற்ற போட்டியாளர்களையும் நம்ம வந்து தாண்டி வர்றது, எப்படி அதில் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாவோ லைக் ரொனால்டோ, மெஸ்ஸி, டோனி அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் மாதிரி எப்படி நாமளும் அதுல பெரிய ஆளா வரலாம். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்கு. என்னன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ ஃபுட்பால்னா என்ன, அவங்களுக்கு அவங்களோட காலில் ரொம்ப பலம் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில் இருக்கு. அது தேவை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு விளையாட்டுல இருக்கோம் அப்படின்னா அதுல எப்படி நம்ம ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் மூலயமா நம்ம இதை வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து ஆஹ் நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், ஓகேங்களா? உங்களோட பிசிக்கல் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது உங்களால ரொம்ப தூரம் ஓட முடியும், என்னால ரொம்ப நேரம் ஸ்டாமினாவை நிக்க முடியும் அப்படின்னு உங்களால முடியும் அப்படின்னா, உங்க மேலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு உங்க மேலேயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு அது ஒரு எப்படி சொல்றது, புத்துணர்ச்சி மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு வரும். அதாவது புத்துணர்வு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று வரும். அது உங்களுக்கு வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய ஆப்போனண்ட் எவ்வளவு பெரிய ஒரு பிளேயராகவே இருந்தா கூட அவரோட எந்த ஒரு இதுவும் உங்களை பாதிக்காது. அவ்வளவுதான், ஓகேங்களா? மென்டல் ஹெல்த், நீங்க ஒரு கேம் விளையாட போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க போங்க, ஓகேங்களா? அது வந்து தப்பு கிடையாது. நீங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்கும். உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்கும்போது உங்களால கேம்ல கண்டிப்பா பெரிய அளவிலான ஃபோக்கஸ் கொடுக்க முடியும். ஃபோக்கஸ் இருந்தாலே போதும், உங்க கேம்ல நீங்க டாப்ல வந்துடலாம். அதனால கொஞ்சம் மென்டல் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வாழ்க்கைக்கு மட்டும் வாழ்க்கைக்கு மட்டும் தேவைப்படுது. அஹ் வாழ்க்கைக்கு மட்டும் தேவைப்படாத ஒரு விஷயம் கிடையாது அது. அது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அது. அதனால மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் ஸ்டேபிளா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது வந்து அது நம்மளுடைய ஸ்போர்ட்ஸையும் நம்மளுடைய டிசிப்ளினையும் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிடும் சூப்பரா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய டாக்டிக்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் மேல வர நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அனலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கேமை பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு அதிகமா பிடிச்ச கேம் ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். நான் வந்து அதிகமா வீட்டுல டிவிலையும் அதை அதிகமா பார்ப்பேன். இப்போ எப்படி நம்ம வந்து ஃபுட்பால் கிரிக்கெட்லயும் வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு நம்ம ஃபீல்ட் அதை யூஸ் பண்ணும்போது அது அதுகிட்ட இருந்து கிடைக்க ஒரு எப்படி சொல்றது ஃபீலோ ரிசல்ட், அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா அது இருக்கும். அது ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா உங்களோட கேம் பிளே மட்டும் நீங்க பார்க்காம உங்களுடைய ஆப்போனன்ட், அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்டோட கேம் பிளேவும் நீங்க நல்லா பார்த்துட்டு அதுல எது உங்களுக்கு தேவைப்படுமோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ அது மட்டும் கிடையாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஏகப்பட்ட பேர் வந்து அதிகமா ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, ஓகேங்களா? அதுல எப்படி ஒன்னு ரெண்டு பேர் நம்ம பேர் விட்டு சொல்ற மாதிரி அவங்க பெஸ்டா வராங்கன்னா அதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். அவங்களோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், அவங்களுடைய ட்ரைனிங் அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ், இதெல்லாம் அவங்க வந்து டெய்லி பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இப்போ அவங்க மேல இருக்காங்க. அதனால நாமளும் எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அதை மதிச்சு அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஸ்போர்ட்ஸ்ல மேல வருவோம். பாய்.